புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்காலில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவி 2026-2027 ஆண்டு கல்வியாண்டிற்கான காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் 20/4/2026 முதல் வழங்கப்படுகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 30/4/2026க்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர் தாங்கள் விரும்பும் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர் அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான வழிமுறைகள் மற்றும் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் தொடர்பான அறிவுறுத்தல்கள் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்படும். மேலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணாக்கருக்கு சம்பந்தப்பட்ட மாநில கல்வி வாரியங்கள் தேர்வு முடிவுகள் அறிவிப்பின் அடிப்படையில் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்படும். காரைக்கால் ஆற்றங்கரை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் புதிய கொடிமரம் மற்றும் புதிய ராஜகோபுர நிலைக்கதவுகள் ஸ்தாபிதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்துள்ள ஆற்றங்கரை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இதையொட்டி ஆலயத்தில் புதிதாக கொடிமரம் மற்றும் ராஜகோபுர நிலைக்கதவுகள் புதிதாக ஸ்தாபிதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவில்களின் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், ஆலய நிர்வாக அதிகாரி விநாயகமூர்த்தி, திருப்பணிக்குழு தலைவர் வெற்றி செல்வன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் உபயதாரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் உள்ள மிக பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயத்தின் 152ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தருமபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயத்தின் 152வது ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித செபஸ்தியார் 5 பெரிய தேர்பவனி வீதி விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பலியினை காரைக்கால் புனித தூய திருச்செருவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் துணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் சிறப்பாக நடத்தி வைத்தார். தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 5 பெரிய தேர்களில் புனித செபஸ்தியார் வீதியுலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட 5 பெரிய தேர்களும் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித செபஸ்தியார் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரை வழிபட்டனர். உமது அடியாரும் எங்களுடைய பாதுகாவலருமான புனித செபஸ்தியாருடைய திருவுருவம் தாங்கிய இந்த வேளையிலே இந்த மக்களை உமது கருத்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக ஏழிடம் மன்றாடுங்கள் என்று உற்று பார்த்து மன்றாடுகிறார்களோ என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி இந்த பிள்ளைகள் அனைவரும் இந்த ஆலய வளாகத்திலே வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு முழுவதும் பெற்ற நன்மைகளை நினைந்து நன்றி கூறவும் தொடர்கின்ற ஆண்டிலே எனக்காக இறந்தார், இயேசு எனக்காக இன்றும் வாழ்கிறார், இயேசு எனக்காக இன்றும் வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார். இந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றியாகவும் நாங்கள் தொடர்கின்ற ஆண்டிலே அவருடைய பரிந்துரை அங்கிருந்து வாழ்வோருக்கும் பிறந்தவருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். அருள்நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள்ள ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்று தேருக்கு முன்னால் யாரும் இல்லாமல் தேர் அங்கே தனியாக செல்லுகிறது. தயவு செய்து பின்னால் இருப்பவர்கள், நடந்து கொண்டிருப்பவர்கள் வீரத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும்
எங்கள் அன்றாட உடல் எழும்பும் தந்திர மாயைகள் வென்றிட துணிந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்புகள் உடலை அரசனை துணிவுடன் அடிந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கொள்ளா மகிமையின் வேத சாட்சியே விண்ணின் முடியுடன் விளங்குபவா எங்கள் அடைக்கலம் எங்கள் இரக்கமாயிரும். எங்கள் இரக்கமாயிரும். காரைக்கால் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தமிழ் புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் 7ஆம் நாள் மாரியம்மனுக்கு பால்குடம் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். மதகடி பகுதியில் உள்ள உஞ்சயினி காளியம்மன் ஆலயத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து கடைத்தெரு மாரியம்மன் ஆலயத்திற்கு வந்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகாதீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கட்சி பார்த்தா
அட்சய திருத்தியை முன்னிட்டு புகழ்பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் TKSM குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. அட்சயா என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாதது எனும் பொருளில் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த நாள் நல்ல பலன்களையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக மங்களகரமான நீண்ட கால சொத்துக்களான தங்கம், வெள்ளி அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள், வைரம் மற்றும் இதர விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த அட்சய திருத்தியை நாளில் நிரவி பாலசுந்தர கணபதி ஆலயம் மற்றும் காரைக்கால் ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் TKSM குடும்பத்தினர் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னதானம் செய்து வருகின்றனர். அட்சய திருத்தியை அன்று முதற்கடவுளான கணபதிக்கும் பெண் தெய்வமான ஏழை மாரியம்மனுக்கும் உகந்த வெள்ளை நிற உணவான தயிர் சாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் TKSM குடும்பத்தினர் கலந்து கொண்டு பக்தர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பயிரிட்டவரின் அனுமதி இல்லாமல் உயிர் பயிர்களை அழிக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலகிருஷ்ணன் கோடிச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் கோடிச்சேரிமேடு பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு பின்புறம் உள்ள சுமார் 3 ஏக்கர் நிலத்தை கோடிச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிர் செய்து வருகிறார். இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இந்த நிலம் குறித்து பாலகிருஷ்ணனுக்கும் நில உரிமையாளருக்கும் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் பாலகிருஷ்ணனின் பராமரிப்பில் இருந்து வரும் நிலத்தில் திடீரென JCB இயந்திரங்களை கொண்டு அங்கு அவர் பயிரிட்டிருந்த பருத்தி மற்றும் உளுந்து பயிர்களை அழித்து வேலையிட முயன்றதாகவும், அப்போது பாலகிருஷ்ணன் தடுக்க முயன்றபோது அவர்கள் JCB உடன் அங்கிருந்து ஓடிவிட்டதாகவும், உயிருடன் உள்ள பயிர்களை அழிக்க முயன்றவர்கள் மீதும் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அத்துமீறி நிலத்தை கையகப்படுத்த முயன்றவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாலகிருஷ்ணன் கோட்டிச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு நிறுவையில் ஆர்வலர் அஸ்ரப் அலி காரைக்கால் பாரம்பரிய மையம் தொடங்கினார். வருடந்தோறும் ஏப்ரல் 18ஆம் தேதி சர்வதேச பாரம்பரிய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1982ஆம் ஆண்டு இந்நாளில் சர்வதேச நினைவு சின்னங்கள் மற்றும் தளங்கள் கவுன்சில் நிறுவப்பட்டது. ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் 1983ஆம் ஆண்டு வழங்கிய ஒப்புதலின் அடிப்படையில் இந்நாள் உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. கலாச்சார மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாக்கும் பொது பொறுப்பை மீண்டும் உறுதிப்படுத்த இந்நாள் உதவுகிறது. நினைவு சின்னங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் இயற்கை வளங்களை எதிர்கால தலைமுறைகளுக்காக பாதுகாப்பதன் அவசியம் வலியுறுத்தப்படுகிறது. பொதுமக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகள் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான நோக்கத்திற்கு இந்நாள் முக்கியத்துவம் அளிக்கிறது.
மறுபுறம் பண்டைய கால பாரம்பரிய கலாச்சார கலை மற்றும் பண்பாட்டு சின்னங்களாக விளங்கும் அரும்பொருட்கள் திருடப்படுவது, கொள்ளையடிக்கப்படுவது, கடத்தப்படுவதால் வரலாற்று சுவடுகள் காணாமல் போய்கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நிரவி கிராமத்தில் மேலராஜா வீதியில் வசிக்கும் அஸ்ரப் அலி தனது இல்லத்தையே அருங்காட்சியகமாக மாற்றி காரைக்கால் பாரம்பரிய மையம் என்ற பெயரில் உலக பாரம்பரிய தினத்தில் தொடங்கினார். இதில் வந்து ஈரான் நோட்டு, சதாம் ஹுசேன் நோட்டு, அந்த ஒரு காலத்தில் வந்து அதெல்லாம் தேடி தேடி வாங்கினது. இது ஜப்பான் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் ஆக்குபேஷன். தமிழ்நாடு, இந்தியா, இந்தியா தலைவர்கள் எப்போ வெளியே வருதோ அப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன். அதே மாதிரி தலைவர்களை பார்க்கணும். அப்போ வெளியிட்டது இதில் வந்து ரெண்டு ஸ்டாம்ப். இது 100 வருஷத்துக்கு மேலே உள்ளது சார். சவுதி அரேபியா. ஆமாம், 1300. அதாவது அரபு இடத்துல எல்லாம் பியூர் வெள்ளி. அந்தமான் வெயில் பிரிட்டிஷ் சராணியை பற்றி ஸ்டாம்பு ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஸ்டாம்பு இருக்கும். இதெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன் ஒழுங்காக பண்ணுவேன். தந்தி தபால் எல்லாம் எனக்கு வந்து இப்போ தந்தி மேரேஜுக்கு எல்லாம் ஹாப்பி மேரேஜ் ரத்து பண்ணிட்டாங்கல்ல. ஹாப்பி மேரேஜ் 86 வந்து எனக்கு இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு? லைட் எதுவும் நல்லா இருக்கு. கை இருக்கு. கல்யாணம் ஆனோன்னு தாலி கட்டினோடனே எல்லாம் முடிஞ்சு சொல்லுங்க சார். இது வந்து அந்த ஹோலி வாட்டர், மக்காவிலேருந்து ஹோலி வாட்டர் இருப்பாங்க. இதே கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துலேருந்து இது தண்ணி இருக்கு. 70 வருஷம் தண்ணி இருக்கு. இப்போ பிறந்த குழந்தை கூட இதில் வாயில வைப்பாங்க. இதை தாராளமா ட்ரெடிஷ்னல் வத்துமை வைப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் அது வந்து மெடிசின் சொட்டு வாயில வைப்பாங்க. ஒற்றுமை கனெக்ஷன் இருக்கு. சாப்பாடு விஷயத்துலேருந்து மெட்டீரியல்லேருந்து எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அந்த ஐட்டம். இது நான் மருந்து அடிக்கிறது, பிள்ளை பித்தவங்களுக்கு மருந்து அடிக்கிறது. இது வெற்றிலை பாக்கு அடிக்கிறது. இது செம்பு. இந்த செம்பை தூக்கி பாருங்க, வெயிட்டாக இருக்கு சார். அது பூரி செம்பு மருந்து இடிக்கிறது. தேயுது பாருங்க. இதே ஒரு மெடிசன். ரெண்டாவது இது வந்து பக்தி மார்க்கமாகவும் வச்சுக்கிறது. ஆப்பக்கூடு இதே மாதிரி பல்லாங்குழி தான் தெரியும். பல்லாங்குழி ஆமாம் வீட்டிலேயே வறுத்து இதில் போட்டு டேபிள்லேயே இருக்கும். நான் சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. டேபிள்லேயே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு காப்பி கொட்டை எடுத்து நாங்களே அரைச்சி பெருங்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் இப்போ அதோட ஒன்று சில இதெல்லாம் வந்து முக்கால்வாசி ஆற்று மணி உள்ளே இருக்கும். மீதி வந்து ஒரு மூடி போட்டுருக்கோம். காய்கறி கொண்டு வச்சா கூட அந்த காலத்தில் லெதர் ஒரிஜினல் தான். இது வந்து பூக்கா அடிக்கிறது. தண்ணி இருக்கும். இது வழியாக உள்ளே போய் தண்ணியிலேயே பபுள்ஸ் வந்து இது வழியாக வரும். வெளியே வரும்.
இது நார்மலாக எல்லா கண்ட்ரிஸும் அரபு கண்ட்ரிஸ்லையும் அது வயசானவங்கலாம் கொஞ்சம் 4 பேர் உட்காந்து பேசிட்டு ஒன்று தான் இருக்கும். ஒரு 10 பேர் இருப்பாங்க, அப்படியே ரவுண்டில் வரும். இதுதான் இது புகை வருது இல்லைங்களா? இதுதான் அதாவது ஃபுல்லாகவே அது கறி தான், வேகமாக பறக்காது. ஏன்னு பார்த்தா அங்கே உட்காந்துரும். மடு தான் அது ஒரிஜினல் மடு கிடையாது. நான் செஞ்சு வச்சிருக்கேன். மடு கிடைக்கல, நானும் இங்கே தான் வாங்கி பார்த்தேன். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.